பாபு மேகா காதல் கதை பாகம் 8. மாதவன் மேகா தன் இல்லத்திற்கு வருவதற்குள் வீட்டை தூய்மை செய்ய வேண்டும் என எண்ணி அலுவலக பணியை விரைந்து முடித்து வந்தான். எதிர்பார்த்தது போல் வெள்ளிக்கிழமையும் வந்தது. மாதவன் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தான். மேகா காலை 6:30 மாதவன் இல்லத்திற்கு வந்து நின்றாள். மாதவன் கனவு பழித்துவிட மேகாவை பார்த்ததும், வாங்க வாங்க மேகா, உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கேன். பக்கத்துல நான் ஒருத்தி உங்க கண்ணுக்கு தெரியலையா என்றாள் மேகாவின் தோழி அல்லி. உடனே பாபு, ஓ, நீங்களும் நல்லா வரணும் வரணும், நீங்க என்ன மேகாவோட ரூம்மேட்டா என்றான். என்ன என்றதும், நீங்களும் மேகாவோட தான் தங்க போறீங்களா? இருவர் தங்கினாலும் ஒரே வாடகை தான் என்றான். ஏங்க ஏங்க, என்ன நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க? நான் மேகாவோடைய ஃப்ரெண்டு. எங்க வீடு இங்கே தான், ரொம்ப பக்கம்தான். புதுசாக வீடு குடி போகிறான்னு சொன்னான். சரி, ஒரு துணையாக இருக்கட்டுமேன்னு தான் வந்தேன். இன்னைக்கு மட்டும்தான், அதுக்கு எதுவும் வாடகை கேட்க மாட்டீங்களே என்றாள் கிண்டலாக. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்தே வீடை சும்மாவே விட்டுருவேன். உங்கள் ஃப்ரெண்டு மனசாட்சி உறுத்துமேன்னு தான் பார்க்குறேன் என்று அசடு வழிந்தான் மாதவன். அடியே மேகா, இதுக்கு மேலே என்னால் எதுவும் கேட்க முடியாதுடி. உனக்காக தான் பார்க்குறேன், பார்த்துக்கோ என்றாள் அல்லி. கொஞ்சம் சும்மா இரு அல்லி, நேரம் போய்கிட்டே இருக்கு, வா போய் பால் காய்ச்சிடலாம் என்று சொல்லி அழைத்துச் சென்றாள். பாபுவும் பின்னாலே குடுகுடு என்று சென்றான். மேகா பால் காய்ச்சுவதற்கு தேவையான பாத்திரம் மற்றும் இதர சாமான்கள் அனைத்தையும் எடுத்து பால் காய்ச்ச ஆரம்பித்தாள். கடவுளே, நல்லபடியா பால் காய்ச்சிடணும் என்று சாமியிடம் வேண்டிக் கொண்டாள். நல்லபடியாக பாலும் பொங்கியது. பொங்கிய பாலில் சர்க்கரையை கலந்து சாமியிடம் வைத்துவிட்டு பிறகு பாபுவிற்கும் தன் தோழி அல்லிக்கும் கொடுத்தாள். பாபு அதை குடித்துவிட்டு, ஏங்க, என்ன பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்வீட்டா எல்லாம் கலந்து வச்ச மாதிரி இருக்கு என்றான் பாபு. மேகா, இல்லைங்க, வெறும் சர்க்கரை மட்டும்தான் போட்டேன் என்றால் சிரித்துக்கொண்டே. அது என்னமோ தெரியல மேகா, உங்களை பார்த்தவுடன் என் ஹார்ட் ஒய்ஃபி மாதிரி ஆகுது. ஏன் தெரியுமா என்றான். ஏன் என்று மேகா கேட்க, உடனே கனெக்ட் ஆயிடுது அதான் என்றான். ஐயோ, என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று மேகா சிரித்து கொண்டே சொன்னாள். இந்த கோலத்தை பார்த்து கொண்டிருந்த அல்லி சுருக்கென்று ஒரு கமெண்ட் அடித்தாள். ஓஹோ அப்படியா, ஆனால் உங்கள் 2 பேர் பேச்சை கேட்குறப்போ எனக்கு லோ பேட்டரி மாதிரி என் பொறுமை குறையுதுங்க என்றதும் பாபு தன் மனதில், நம் காதலுக்கு முதல் எதிரி இவள்தான் என்று எண்ணிக்கொண்டான். சரி, ஒரு வழியா நல்லபடியா பால் காய்ச்சி முடிச்சாச்சு. நீ மற்ற பாத்திரங்கள் எல்லாம் பள்ளி வேலை முடித்துவிட்டு நான் எடுத்து வைத்து கொள்கிறேன். இப்போது நான் கிளம்புகிறேன் பாபு என்றாள். சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மேகா, இது நம்ம ஏரியா தான், ஒன்றும் பயம் இல்லை. ஏதாவது உதவின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்றான் அக்கறையுடன். அல்லி உடனே, பாபு சார் பாபு சார், இங்கே எதுவும் சிங்கம் புலி நடமாட்டம் இருக்கா என்றாள். இல்லையே, ஏன் அப்படி கேட்குறீங்க என்றதும், இல்லை, பத்திரமா பார்த்துப்போன்னு சொல்கிறீங்களே, அதான் கேட்டேன் என்றாள் நக்கலாக. என்ன வாய்க்கொழுப்பு இவளுக்கு என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டான் பாபு. இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல முடியாதல்லவா. நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க அல்லி என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் பாபு. மேகா உடனே, ஏண்டி அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க வந்ததிலிருந்து? பாரு, உன்னால் அவர் கோச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு. அவர் தான் ஹவுஸ் ஓனர் தெரியுமில்ல என்றாள் மேகா. அதற்கு அல்லி, ஆமாம், ஹவுஸ் ஓனர் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் ஓனர் ஓரமாக அவர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் என்றாள். சரி சரி, வா, பள்ளிக்கு நேரம் ஆகிவிட்டது என்று சொல்லி இருவரும் பள்ளிக்கு கிளம்பினார்கள். அல்லி ஒரு வகையில் இடையூறாக இருந்தாலும் பாபு அதனை பொருட்படுத்தவில்லை. ஏனெனில் இந்த ஒரு நாள் மட்டும்தானே அவள் தொல்லை. இறுதியில் பல்லை காட்டிக்கொண்டே அலுவலகம் கிளம்பினான் பாபு. இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.